Hello students, welcome to DKM Math Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல் 4th சம் பார்க்க 4th சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். அதாவது ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த ரிலேஷன். அதை முதல் சம் மாதிரி தான். இங்கே வந்து முதல் சம்மில் வந்து எக்ஸோட வேல்யூ 2 பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே வந்து ஒய்யோட வேல்யூ வந்து x+3 இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து முதல் சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அவங்களே ஒரு 4 வேல்யூ செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க தனித்தனியாக. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா x, y ஆர் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10. அதாவது எக்ஸு ஒய்யும் ரெண்டுமே சேம் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கணும்னா நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும், 10 கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த சிம்பிள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த சிம்பிள் பேருக்கு வந்து லெஸ் தென் சொல்லுவாங்க. ஸோ லெஸ் தென் 10, 10 விட கம்மியாக இருக்கணும். ஸோ 10 விட கம்மியாக இருக்கணும் என்னென்ன நம்பர் வரும்? 1 ஆரம்பித்து 0 வந்து வராது. நேச்சுரல் நம்பர் லிஸ்ட்டில் வந்து 0 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இருந்தாலும் ஒரு ரிமெம்பர் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நேச்சுரல் நம்பர்னால் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 வரை எழுதுனா போதும். ஸோ 10 விட கம்மியாக இருக்கிறனால 9 வரை எழுதுனா போதும். ஸோ அந்த சம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் நான் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ கிவன் போட்டு ஒய்யோட வேல்யூ x+3 போட்டிருக்கேன். x 3, 4, 5, 6, 7, 8, 9 போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூவும் 1 ஆரம்பித்து 9 வரை எழுதியிருக்கேன். இப்போ ஒய் வந்து அதாவது எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன ரிலேஷன்னா y = x+3 அந்த ரிலேஷனில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா x+3னா எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம்னா ஒய்யோட வேல்யூ 1+3 போட்டு 4ன்னு போடுங்க. அப்போனா எக்ஸோட வேல்யூ 1னா ஒய்யோட வேல்யூ வந்து 4. ஸோ 1, 4 அது ஒரு ரிலேஷன் ஃபார்மெல்லாம் இங்கே எழுதணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1 போடுறோம். இப்போ வந்து எக்ஸில் 2 இருக்கா. அப்போனா ஸோ y = x+3 போட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். ஸோ y = 2 + 3 அப்போனா 5ன்னு போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா ஒய்க்கு வந்து ஒய்யோட வேல்யூ 5 கிடைக்குது. அப்புறம் 2, 5. அதே மாதிரி y = x+3 அந்த வேல்யூஸை வந்து எழுதிடுங்க. எழுதிட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 போடுங்க. மொதல் 2 போட்டோம், இப்போ 3 போடுங்க. அப்புறம் 3 + 3 6. எக்ஸோட வேல்யூ 3 போட்டோம்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு வந்து 6 கிடைக்குது. அப்போனா 3, 6. ஸோ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 6. ஸோ 3, 6ன்னு பேராக எழுதிடணும். அப்புறம் எக்ஸோட வேல்யூ 4 போடுங்க. 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய் வந்து 4 + 3 வரும், ஒய்யோட வேல்யூ 7 கிடைக்கும். 4, 7 வரும். அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 5 போடுங்க. ஸோ y = 5 + 3 வரும். ஸோ 8ன்னு எழுதணும். ஸோ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 8. ஸோ 5, 8 அது ஒரு பேராக எழுதணும். அடுத்து 5 போட்டோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 6 போடுங்க. அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 7 போடுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் 8 போடலை. ஏன்னா 8 வந்து இப்போ 7 கடைசி எக்ஸ்ட்ரா வேல்யூ 7 போட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா வேல்யூ 7 போட்டோம்னா 7 + 3 என்ன வரும்? 10 வரும். ஸோ 7, 10ங்கிறது என்னதுப்பா? நாட் ஏ சப்செட் ஆஃப் ஆர். அந்த ரிலேஷன் ஆரோட அந்த ஆறுங்க ரிலேஷனுக்கு சப்செட்டாக இருக்கக்கூடாது. 10 நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்னா லெஸ் தென் 10 எக்ஸோட வேல்யூஸும் ஒய்யோட வேல்யூஸும் 10 விட கம்மியாக இருக்கணும் தானே கொடுத்துருக்காங்க இங்கனக்குள்ளே. அதனால தான் நம்ம வந்து இங்கே கடைசியாக 10 வர்றது, ஒய்யோட வேல்யூ 10 கிடைக்குது. ஸோ 10 வரனால இந்த 7, 10ங்கிற பேர் வந்து ரிலேஷன் ஆரோட சப்செட்டாக வராது, இருக்கக்கூடாதுன்னு அப்படிங்க எழுதியிருக்கோம். இங்கே நான் அடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள் ரீசன். இப்போ சொன்னேன் இல்லையா, பிகாஸ் x, y ஆர் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10. ஸோ இந்த கண்டிஷனாக கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதிடுங்க, அவ்வளோதான். இப்போ எழுதிட்டு அது இப்போ எக்ஸோட வேல்யூ 7 போட்டதுக்கே ஒய் வந்து 10 கிடைக்குது. அப்புறம் 7க்கு அடுத்து 8, 9 போட்டோம்னா இன்னும் 10 விட ஜாஸ்தியாக தான் கிடைக்கும். நம்ம கண்டிஷன் 10 விட கம்மியாக இருக்கணும் தானே கேட்டிருக்காங்க. அப்போனா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ 6ன்னு ரிலேஷனை எப்படி எழுதலாம்னா
இந்த மாதிரி பேராக எழுதுங்க. 1,4 அதுக்கப்புறம் 2,5 அதுக்கப்புறம் 3,6 அப்புறம் 4,7 அப்புறம் 5,8 அப்புறம் 6,9 இந்த மாதிரி பேரா எழுதிடுங்க. ஸோ ஆறுங்க ரிலேஷனு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. அந்த ஆரோ டயக்ராம் என்ன வரணும், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எழுதிட்டு அதை 1 2 3 4 5 அப் டு 9 வரை எழுதிடுங்க. அதுக்கப்புறம் ஒய் போட்டு இங்கே 1 2 3 4 5 அப் டு 9 வரை எழுதிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே 1,4 இருக்குல்லையாப்பா, அப்போனா 1,4 பேர் பண்ணுங்க. இங்கே 1 இருந்து இங்கே 4 வரை பேர் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, 2,5 இருக்கு இல்லையா, ஸோ 2 இங்கே எழுதிட்டு இங்கனுக்குள்ளே 5 இருக்கா, ஸோ 2யும் 5யும் பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3,6 இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து 3யையும் 6ஐயும் மார்க் பண்ணி ஸோ 3க்கும் 6க்கும் ஆரோ மார்க் போட்டு எழுதிடுங்க. அதே மாதிரி இங்கே வந்து 4,7 இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் 4 7 ஆரோ மார்க் போட்டு எழுதிடுங்க. ஆரோ மார்க் 4க்கும் 7க்கும் நேரம் ஆரோ மார்க் போடுங்க. அதே மாதிரி அடுத்து 5,8 இருக்குது, ஸோ 5க்கும் 8க்கும் நேரம் ஆரோ மார்க் போடுங்க. அதுக்கப்புறம் 6க்கும் 9க்கும் நேரம் ஆரோ மார்க் போடுங்க. இங்கே 7,10 எழுதியிருக்கோம், ஆனால் இங்கே 10 வேல்யூ வந்து எழுதக்கூடாது இல்லையா, ஏன்னா கொஸ்டின் வந்து 10 விட லெஸ் தென்னாக இருக்கணும் தானே கேட்காங்க. அப்போனா 7,10 இங்கே பேர் பண்ண முடியாது, அவ்வளோதான். அப்புறம் கிராஃப், ஸோ கிராஃப் அதே மாதிரி தான். இங்கே நம்ம என்ன வேல்யூஸ் எழுதியிருக்கோமோ எக்ஸோட வேல்யூ அது எல்லாத்துலேயுமே இங்கனுக்குள்ளே கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் எழுதிடணும். அதே மாதிரி இங்கே ஒய்க்கு உள்ளே எழுதியிருக்க எல்லா வேல்யூஸையுமே 1லேருந்து 9 வரை எழுதியிருக்கோம் இல்லையா, ஸோ எல்லா வேல்யூஸையுமே அந்த ஒய்யோட ஆக்சிஸில் 1லேருந்து 9 வரை எழுதிடுங்க. ஸோ இப்போ எழுதிட்டு ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையாப்பா 1, இங்கே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா 1,4 2,5, ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ 1,4 1க்கும் 4க்கும் நேராக 1க்கும் 4க்கும் நேரம் பாயிண்ட் வச்சு ரவுண்டு சர்க்கிள் பண்ணணும். ஸோ 1,4 எழுதிடுங்க. அதே மாதிரி 2,5 பேர் எழுதிடுங்க. அதே மாதிரி 3,6 எழுதிடுங்க. இது எப்படி எழுதணும் புரியுதா, இங்கனுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 2,5 3,6 4,7 5,8ன்னு அப்புறம் 6,9ன்னு, ஸோ எல்லாத்தையுமே எழுதிடுங்க. 7,10 வராது, ஏன்னா 10 வந்து நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ அவ்வளோதான் கிராஃபு. அதுக்கப்புறம் சப்செட் ஆஃப் செட் ஆஃப் ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னதுன்னா R = போட்டு இங்கே எழுதியிருக்கிறது அப்படியே எழுதிடுங்க. 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம இங்கே பேராக எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த பேராக இருக்க எல்லா வேல்யூஸுமே இங்கனுக்குள்ளே எழுதிடுங்க. ஸோ அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். அவ்வளோதான்ப்பா இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.